தெரியாதவங்க அந்த அவதூறு வச்சுருக்காங்க. ஒருத்தவங்க திருட்டுனா என்ன சார், உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பொருளை திருடிட்டு போகிறது தானே திருட்டு. ஸோ நான் கிட்னி திருடி அப்படின்னு வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதுக்காக வந்து நான் கமிஷனர் ஆஃபீஸில் 16ஆம் தேதி 3வது மாதம் மார்ச் மாதம் நான் வந்து 8 பேர் மீது நான் வந்து கமிஷனர் ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்தேங்க. நான் கம்ப்ளைண்ட் காப்பியும் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன். அந்த கம்ப்ளைண்ட் காப்பிக்கு இந்த மாதம் 18ஆம் தேதி ஒரு ரிப்ளை வந்திருக்கு ஸ்டேஷன்லேருந்து. அதாவது என்னைய வந்து எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்காங்க, எனக்கு வந்து இது 3வது கணவர்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்த அவதூறு எதுவுமே வந்து கிரிமினல் டிஃபமேஷனில் வராதான், இது வந்து சிவில் டிஃபமேஷனில் வருமா அப்படின்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து என்னுடைய வழக்கை எடுக்காமல் ஒரு நோட்டீஸ் வந்து அமைச்சிருக்கிறாங்க. இன்னொன்று, இந்த நோட்டீஸ் வந்து கரெக்டாக தாவேக்கு ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் இந்த நோட்டீஸ் ஏன் வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. இன்னொன்று, இது சம்மந்தப்பட்ட மாதிரி என்னைய கூப்பிட்டு ஸ்டேஷனில் எந்த விசாரணையும் பண்ணலை. எனக்கு எதிராக யார் என்ன குற்றம் வச்சுருந்தாங்களோ அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள், வாய்ஸ் ரெக்கார்டிங், ஸ்க்ரீன்ஷாட்ஸு, இது எல்லாமே நான் வச்சுருந்தேன் சார். அதையும் அவங்க வாங்கி பார்க்கல, எதுவுமே படிக்கலை. அவங்க சட்ட ஆலோசகர்கிட்ட ஏதோ விசாரணை பண்ணி இது மாதிரி வந்து அந்த கேஸை கோர்ட்டு கேஸு நீங்கள் அலமா ஸ்டேஷனில் வந்து நாங்கள் எடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த வீடியோல ஜூலின்றவங்க தன்னை அவதூறா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு 8 பேர் மேல காவல் ஆணையர் அலுவலகத்துல புகார் கொடுத்ததா சொல்றாங்க. அவங்க கொடுத்த புகாரின் அடிப்படையில போலீசார் இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கல, இவங்க கிட்ட இருந்து எவிடன்ஸ் வாங்கலன்னு சொல்லிட்டு ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. இந்த அவதூறு வழக்குகள் சம்பந்தப்பட்ட விஷயம் வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 356 BNS கீழே வருது. இந்த செக்ஷன் 356 BNS வந்து பாத்தீங்கன்னா ஒரு நான் காக்னிசபிள் அஃபென்ஸ். போலீஸ் வந்து பாத்தீங்கன்னா மேஜிஸ்ட்ரேட்டோட முன் அனுமதி இல்லாம FIR பதிவு செய்யாம இந்த வழக்கை விசாரிக்க முடியாது. அதே மாதிரி இந்த அவதூறு வழக்கு வந்து பத்தி பாத்தீங்கன்னா செக்ஷன் 222 BNSSல வந்து கிளியரா சொல்லியிருப்பாங்க. பாதிக்கப்பட்ட நபர், இந்த அவதூறால் பாதிக்கப்பட்ட நபர் வந்து நேரடியாக நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சட்டப்பிரிவுல சொல்லியிருப்பாங்க. அதன்படி இவங்க வந்து உண்மையா பாதிப்பு அடைஞ்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இவங்க வந்து நீதிமன்றத்துலதான் ஒரு வழக்கை பதிவு செஞ்சிருக்கணும். இவங்க கிட்ட ஆதாரம் இருக்குதா அப்படின்ற ஒரு விஷயங்களை பார்த்து. அதே மாதிரி இந்த 356 BNSல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 எக்ஸ்டென்ஷன் இருக்கு, 10 விதிவிலக்கு இருக்கு. அந்த விலக்குகளுக்கு கீழே இவங்களுடைய புகார் வருதா இப்படின்ற விஷயங்கள், எவிடன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த டிஃபமேஷன் புகாரை வந்து இவங்க வந்து நீதிமன்றத்துல தாக்கல் செய்ய வேண்டும். இதற்கான சட்ட நடைமுறைகள் வந்து நிறைய இருக்குது. ஆனா இவங்க காவல் ஆணையர் அலுவலகத்துல வந்து புகார் கொடுத்தது நோக்கம் என்னவா இருக்கும் அப்படின்றத நம்ம யோசிச்சோம்னா, அந்த டைம்ல வந்து தேர்தல் சமயம், ரிசல்ட்டுக்காக வெயிட்டிங். சோ ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்ம ஆட்சி தான் வரப்போகுது அப்படின்ற ஒரு நம்பிக்கையிலையும், நம்ம கமிஷனர் தானே இருக்க போறாரு, ஒரு விசாரிச்சு இவங்க மேல வந்து ஒரு நடவடிக்கை எடுத்து பயங்கரமா வந்து மிரட்டி விட்டுறலாம் அப்படின்ற ஒரு இன்டென்ஷன்ல கூட இந்த புகாரை இவங்க தாக்கல் செஞ்சிருக்கலாம். அதே மாதிரி விஷயங்கள் வந்து பாத்தீங்கன்னா இவங்க அந்த வீடியோலயே 15 லட்சம் ரூபாய் யாருக்கிட்டையும் மிரட்டி கேட்டதாகவும் இந்த ஒரு குற்றச்சாட்டுகள்லாம் வைக்கிறாங்க. இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சு பேசுறாங்க. கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் தான், FIRல அக்யூஸ்டு பேர் இல்லைனாலும் அந்த அக்யூஸ்ட கூப்பிட்டு வர கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட்ல இவங்களும் ஏதாவது குற்றம் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்ற விஷயங்கள் ஏதாவது வந்தா அக்யூஸ்டாக சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா போலீஸோட இன்வெஸ்டிகேஷன்ல அந்த உண்மையை கண்டறிஞ்சு சேர்த்தாங்கன்னா இன் ஃபியூச்சர்ல அக்யூஸ்டா எந்த பர்சன் இருக்காங்களோ அந்த பர்சனை சேர்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கிரிமினல் கேஸை பொறுத்த வரைக்கும் இதுதான் வந்து ஒரு விஷயம். இந்த குற்றச்சாட்டு உண்மையா பொய்யா அப்படின்ற விஷயங்களை வந்து காவல்துறை தான் விசாரிச்சு மக்களுக்கு வந்து தெளிவுபடுத்தணும். ஏன்னா இந்த கிட்னி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தொடர்ந்து வந்து சமூக வலைதளத்துல மாறி 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 தாக்குதல் நடத்திட்டு தான் இருக்கிறாங்க. ஒரு வாய்ஸ் ரெக்கார்ட்ல ஆரம்பிச்ச விஷயங்கள் தான் இன்னும் போகாம முற்றுப்புள்ளி வைக்காம தொடர்ந்து பேசும் பொருளா இருந்துட்டு இருக்கு. இது ஒரு பொது அமைதிக்கு ஒரு பங்கம் விளைவிக்கிற விஷயமா கூட மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. காவல்துறை இந்த விஷயத்துல வந்து ஸ்ட்ரிக்டா கண்டிப்பா என்னென்ன எவிடன்சஸ் இருக்கோ, எதன் அடிப்படையில இவங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, இவங்க மேல ஏன் என் மேல குற்றம் இல்லை அப்படின்ற விஷயங்களும் எவிடன்ஸ் இதெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு அவங்களுடைய கால் டிராக்கிங், அவங்களுடைய கால் CDR, இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப் இருக்கு என்னன்றத விஷயங்களை போலீஸ் புலனாய்வு செய்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு பொதுமக்களுடைய கோரிக்கையா இருக்குது. பார்ப்போம், பொறுத்திருந்து காவல்துறை என்ன பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து பார்ப்போம். தேங்க்யூ.